எல்லோருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ம். ஏதோ இஸ்ரேலை கண்டு பயந்து கொண்டு அரபு நாடுகள்லாம் இருக்கிறாங்க. ஆ. இஸ்ரேல் ஒரு பெரிய வீரமான நாடு, அரபு நாடுகள்லாம் கோழை நாடுகள் ஆ. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஓகே. அது ஒரு சில வகையில் உண்மையும் கூட, ம். பட் முற்றிலுமாக உண்மை இல்லை. எல்லா அரபு நாடுகளுமே இவங்களுக்கு வந்து அடிமை கிடையாது. எல்லா அரபு ஆட்சியாளருமே இவர்களை கண்டு பயப்படுறதும் கிடையாது. ம். இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இஸ்ரேல் வந்து லஞ்சம் கொடுக்குற மாதிரி, ம். நான் வந்து அட்டூழியம்லாம் செய்வேன், நீ கொஞ்சம் கண்டுக்காமல் இருந்துக்கோ, உனக்கு நான் பணம் தர்றேன் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலினுடைய அந்த மத்திய கிழக்கு பாலிசியாக இருக்குது. ம். அந்த வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எகிப்து கூட பல போர்களை இஸ்ரேல் சந்திச்சிருக்கு. ம். இஸ்ரேலை வந்து திணறடித்த நாடு அப்படின்னா நாம் வந்து இப்போ ஈரான் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. ம். ஆனால் முன்னால் அந்த பழைய ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எகிப்து வந்து மிக வலிமையான இராணுவ நாடாக இருந்திருக்கு. ம். இஸ்ரேலுக்கு மிக கடுமையான இழப்புகளை எகிப்து வந்து ஏற்படுத்தியிருக்கு. ம். இவன் எப்படி வந்து அதை சமாளிக்கிறான் அப்படின்னா, பணம் கொடுத்து தான் சமாளிக்கிறான். இப்போ பணம் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நாங்கள் பண்ணி தரோம், எல்லாமே செய்கிறோம், நாங்கள் எங்களை தயவு செஞ்சு கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு படத்தில் விவேக் வந்து காலை அமுக்கி விடுவார்ல, அந்த மாதிரி தான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு வெளியில் வந்து ஒரு ரவுடி மாதிரி தன்னை காட்டிக்கொள்வது இஸ்ரேலுடைய வழக்கம். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செய்தி என்னென்னா, 3 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான மின் திட்டத்தை வந்து இஸ்ரேல் ரத்து செஞ்சிடுச்சு அப்படிங்கிறது. இது திட்டம் என்ன அப்படின்னா, எகிப்தில் வந்து மின்சார பற்றாக்குறை வந்து நிலவி கொண்டு இருக்குது. அதை சரி செய்யணும் அப்படின்னா அவங்களால உள்நாட்டு உற்பத்தி, மின் உற்பத்தி அவங்கள்ட்ட இல்லை. அப்போ வந்து என்னென்னா, அவங்க யோசிக்கும்போது இஸ்ரேல் வந்து அதை வந்து ஹெல்ப் பண்ணுறான். 1979 இந்த சம்பவம் நடக்குது. நாங்கள் வந்து உங்களுடைய மின் தேவைகளை பூர்த்தி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் வந்து மேற்கொள்கிறாங்க. அந்த ஒப்பந்தம் 3 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு ஒப்பந்தம். அதாவது வந்து எகிப்துக்கு இஸ்ரேல் வந்து மின்சார உற்பத்தி செஞ்சு மின்சாரத்தை வந்து கொடுக்கறது அந்த ஒப்பந்தம். சரிங்களா? இப்போ என்னென்னா, அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறான். ஏன் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், எகிப்து வந்து சினாய் அப்படிங்கிற தீபகற்பங்கிற ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதி வந்து இஸ்ரேல்கிட்ட இருந்த பகுதி தான். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பண்ண ஒரு பகுதி. அதை வந்து எகிப்து வந்து அடித்து இஸ்ரேலை பின்வாங்க வச்சு அந்த பகுதியை கைப்பற்றிருக்கிறாங்க. இந்த சினாய் தீபகற்பங்கிற பகுதி அது வந்து காசா எல்லை ஒட்டி ஒரு பகுதி. இப்போ என்னென்னா, காசாவுக்கும் அந்த எகிப்துக்கும் இடையிலான அந்த ஒரு எல்லையாக அந்த சினாய் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ அங்கே வந்து எகிப்து வந்து படைகளை குமிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த 1979 அமைதி ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் ஏற்படுது. அப்போ அதில் என்ன டிமாண்ட்னா, இந்த சினாய் தீபகற்ப பகுதியில் வந்து படைகளை எகிப்து குவிக்கக்கூடாது அப்படிங்கிறது இஸ்ரேலோட ஒரு டிமாண்டு.